என்ன 2 பேரும் உட்காந்துங்க. தீபாவளி ப்ரொசீஜர், எஸ், குபேர பூஜை ப்ரொசீஜர் இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஆமாம். அப்படியா? என்ன பண்ணுறது அப்படின்னு சௌந்தர்யாட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். அப்படியா? சௌந்தர்யா நம்ம வந்து தீபாவளிக்கு நம்ம என்ன பண்ணணும், காத்தால இருந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, இந்த ப்ரொசீஜர் சொல்லி பார்க்கலாம். எஸ், நான் இது வந்து அம்மாட்ட வந்து கற்றுக்கிட்டேன். லாஸ்ட் டைம் வந்து டேரஸில் எங்களுக்கு தலை தீபாவளி எனக்கு ஒரு விசேஷம். ஸோ அப்போ அம்மா என்னெல்லாம் பண்ணாலோ அதை வந்து நான் அப்சர்வ் பண்ணேன். ஸோ இட்ஸ் பேஸ்ட் ஆன் மை அப்சர்வேஷன் அண்ட் அம்மா அப்பப்போ சொல்லும்போது கேட்டுட்ட விஷயங்கள் வச்சு நான் இப்போ சொல்கிறேன். ஸோ என்னன்னா ஃபஸ்ட்டு வந்து காத்தால சூரியன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எந்திரிச்சிட்டு தீபாவளிக்கு மட்டும்தான் அப்படி இல்லை இதானே இல்லைங்கிறது டெஃபினட்டாக டெய்லி. பட் அன்னைக்கு இன்னும் ஸ்பெஷல். அன்னைக்கு சீக்கிரம் எந்திரிச்சிட்டு இதுக்கு முன்னாடி நாள் ராத்திரியே என்ன பண்ணுவாங்க, புது துணி எல்லாத்துலேயுமே குங்கும சந்தனம் வச்சு அது பெருமாள்கிட்ட வந்து வச்சுட்டு அப்புறம் வாங்கின பட்டாசு அண்ட் தென் எண்ணெய், நல்லெண்ணெய், சீக்கா அது எல்லாமே வந்து அப்புறம் குளிக்கிற பொடி எல்லாத்தையுமே பெருமாள்கிட்ட வச்சுட்டு அன்னைக்கு நைட்டு வச்சுட்டு மார்னிங் எந்திரிச்ச உடனே ஆற்றுல இருக்கிற பெரியவா வந்து டைரக்ஷன் பார்த்து உட்காந்துட்டு தலையில் எண்ணெய் தடவி எல்லாருக்குமே தலையில் எண்ணெய் தடவி அந்த மருந்து ஒரு உருண்டையை வந்து காத்தால சாப்பிடுவோம். முடிச்ச உடனே போய் குளிச்சுட்டு வந்து புது ட்ரெஸ் மாட்டிட்டு பெருமாள் சேவிச்சு எல்லாமே பண்ணுவோம். புது ட்ரெஸ் வந்து நம்ம வந்து பெரியவா வந்து எடுத்து கொடுப்பாங்க. ஆமா, அவ எடுத்து கொடுப்போம், நம்மளே எடுத்துக்கிறது. அவ ஒருத்தருக்கும் எல்லாருக்கும் எடுத்து கொடுப்போம். ஆமா. ஸோ நம்ம எண்ணெய் தேய்ச்ச உடனே போயிட்டு அந்த விடிஞ்சிருக்கும், பட் ஆனா அந்த வெளிச்சம் ரொம்ப இருக்காது இல்லையா, அந்த டைம்ல போய் பட்டாசு அடிச்சுட்டு வந்துடும். பட்டாசு நான் வருது ஓடி வந்தோம்ல செக்கிங் அந்த கம்யூனிட்டி மறக்க மாட்டேன். ஆமா, மறக்க மாட்டேன். நானும் மறக்க மாட்டேன். $5,000 எவ்வளவு டாலர் இப்ப $2,000 பயந்துட்டு ஓடி வந்து எல்லாரும் ஓடி வந்துட்டு யாரும் அது பட்ட 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 சவுண்டு. இந்த பட்டாசை பத்தி நான் கேட்கணும்னு நினைச்சேன். நீ அப்புறம் ஓகே முடிச்சிருந்தேன். குளிச்சுட்டு வந்துருவோம். வந்துட்டு நல்லா அம்மா வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி வச்சிருப்பா. இட்லி, முக்கியமான விஷயம், வெள்ளையப்பம், உட்கார, பஜ்ஜி, சாம்பார், சட்னி அடிதூளா இருக்கும். நல்லா கட்டுன்னு கட்டிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஒரு ரவுண்டு பட்டாசு முடிச்சுட்டு ஒரு புது படம் எல்லாம் போட்டிருப்போம். ஸோ ஒரு புது படத்தை பார்த்துட்டு முக்கியமானது கரெக்ட் பட்டிமன்றம் பார்த்துட்டு படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நல்ல லஞ்ச் இருக்கும். அமாவாசையா இருந்தா கொஞ்சம் சுமாரான லஞ்ச் இருக்கும், அமாவாசையில நல்ல லஞ்ச் இருக்கும். ஸோ அந்த லஞ்சையும் நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கத்தை போட்டோம்னு அந்த மாதிரி மறக்க முடியாது. ஜோக்ஸ் அபார்ட், ஸோ இதெல்லாம் பண்ணுவோம். ஸோ இதெல்லாமே வந்து நான் இது வரைக்கும் கேள்விப்பட்ட வரைக்கும் வழியாக பண்ணிட்டு இருக்கா. ஸோ நம்ம பண்ணுறோம். டெஃபினட்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு எனக்கு தெரியும். இதுக்கான லைக் ரீசன்ஸ் என்ன இதெல்லாம் பண்ணுறதுக்கு. என்ன ப்ரொசீஜர்னா காத்தால சீக்கிரம் எழுந்திரிக்கிறது, எண்ணெய் தேய்ச்சா அன்னைக்கு குளிக்கிறது, அன்னைக்கு மருந்து சாப்பிட்றது, அந்த நாளில் பட்டாசு வெடிக்கிறது. இப்போதான்ப்பா பட்டாசே வெடிக்க கூடாதுங்கிறா. கிரீன் தீபாவளின்னு ஒன்று புதுசாக எனக்கு புரியல என்ன கான்செப்ட்னு இப்போ வரைக்கும். நான் வந்து அந்த கிரீன் தீபாவளி சப்போர்ட்டர்லாம் இல்லை. நான் நல்லா ஆட்டோ பாம் வெடிக்கிற அளவு இருந்தால் தான் அந்த தீபாவளி பட்டாசு நல்லா வெடிக்கணும். ஏன்னா ஒரு நாள் தான் வெடிக்கணும். ஸோ ஆனால் இப்போல்லாம் க்ரீன் திவாலி அப்படின்னு சொல்லிட்டு பட்டாசே வெடிக்காமல் நாங்கள் வந்து என்வாயர்மெண்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறோம், நாங்கள் வந்து பொல்யூஷன் ஃப்ரீ இந்தியாவாக்குறோம் அப்படிங்கிறாங்க. டெல்லியில் போய் பார்த்தா சும்மா நடந்து போனாலே அப்படி ஒரு காற்றடிக்குது. டெய்லி பட்டாசா வெடிக்கிறவங்க ஏன் அப்படி வருது? நோவன் லைக் அதை யாரும் கேர் பண்றதில்ல. அந்த ஒரு நாள் பட்டாசு வெடிக்கிறது தான் எல்லாருக்கும் உறுத்தம். வெடிக்கக்கூடாது, பண்ணக்கூடாது. இப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டா குழந்தைகளுக்கே வந்து சின்ன வளரும் போதே ஐயோ வெடிக்கக்கூடாது, பட்டாசு வெடிக்கக்கூடாது, பண்ணக்கூடாதுன்னே சொல்லி வளர்க்குறான். அப்பெல்லாம் வந்து கெஞ்சுவோம், நான்லாம் கெஞ்சுவேன். ஒரு டப்பா காலி ஆயிடுதுன்னா எனக்கு இன்னொரு டப்பா வாங்கிக்கணும்னு கெஞ்சிருக்கேன். அந்த மாதிரி இருந்தது. இப்ப என்னடானா பசங்க வந்து வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து கொண்டு வந்துட்டா. பட் இதுக்கு என்ன there should be some reason பண்ணதுக்கு. ஸோ அது என்ன அப்படின்னு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணா எனக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், பாக்குற வாழ்க்கை யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே.
இது காத்தால எந்திரிக்கிறதுங்கிறது பிரம்ம முகூர்த்தம் எந்திரிக்கிறது மார்கழி எல்லாம் நிறைய நம்ம பார்த்துருக்கோம். ஹாப்பி ஹார்மோன்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ தீபாவளி இந்த எந்திரிக்கிறது காத்தால எந்திரிக்கிறது எண்ணெய் தேய்ச்சிக்கிறதுங்கிறது ஒரு ரீசன். நம்ம இருந்தாலும் டெய்லியே இது பண்ணணும். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரணும். அந்த டைமில் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் நீ என்ன காரியம் பண்ணாலும் ஒரு தோஷம் கிடையாது. 4 நட்சத்திரம் பார்க்க தேவையே கிடையாது. பிரம்ம முகூர்த்தம் டெய்லியே வந்து விசேஷம், டெய்லியே விசேஷம். ஸோ அதில் வந்து ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிற டைம், ஸோ எனர்ஜி ஜாஸ்தியாக இருக்கிற டைம். அதனால தான் வந்து அந்த காலத்தில் விசேஷங்களுக்கு சொல்கிறது, மார்கழி மாதம் ஃபுல்லாகவே சொல்கிறது அப்படின்னு நம்ம வச்சுருக்கோம். ஸோ காத்தால் எந்திரிக்கிறதுங்கிறது டெய்லியே பண்ண வேண்டியது. இந்த மருந்து அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து தீபாவளிக்கு வந்து நிறைய ஸ்வீட் சாப்பிடுவோம், என்ன சாப்பிடுவோம். அதுக்காக நம்ம மருந்து இந்த லேகியம் அப்படிங்கிறது மெயின்லி ஃபார் டைஜஷன். அது ஒன்று பண்ணுறோம். அதை வந்து டைஜஷன் கரெக்டாக ஆகிறனால உனக்கு வந்து ஹெல்த் வந்துடும், ஹெல்த் வந்தனால ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்லுவோம். அது மருந்து பண்ணுறது வந்து தீபாவளி அன்னைக்கு மருந்து பண்ணுறது வந்து ஐஸ்வர்யம். அது ஒரு விஷயம். இந்த பட்டாசு அப்படிங்கிறது நீ சொல்கிற மாதிரி இப்போ ரீசெண்டாக வந்து பட்டாசு வெடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட்டாசுங்கிறது வந்து இந்தியாவில் வந்து நம்மளுடைய கல்ச்சரில் மட்டும் கிடையாது. சைனா அந்த மாதிரி கண்ட்ரீஸில் ஒரு 15-16 கண்ட்ரீஸில் இது வந்து பழக்கம் இருக்குது. எப்படின்னா மகாலய அமாவாசை இருக்குல்ல, மகாலய பட்சம் இருக்குல்ல, மகாலய பட்சம் அப்படிங்கிறது 15 நாள். இந்த மகாலய பட்சம் முடிஞ்சு கரெக்டாக இந்த தீபாவளி வரும். தீபாவளி முடிஞ்சு அன்னைக்கு அடுத்த நாள் வந்து கார்த்திகை ஸ்டார்ட் ஆகும். ஐப்பசி முடிஞ்சு கார்த்திகை ஸ்டார்ட் ஆகும். இந்த மகாலய பட்சத்துக்கு வந்து என்ன ப்ரொசீஜர், என்ன நமக்கு புராணங்கள்லாம் என்ன சொல்லியிருக்கு, நம்ம சாஸ்திரங்கள்லாம் என்ன சொல்லியிருக்கு, முன்னோர்கள் நம்ம இருக்கிற இடத்துக்கு வருவா, அவளை வர வைக்கணும், எள்ளந்தண்ணை விட்டு அவளை வரவழைக்கணும், அவளுடைய ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் அப்படின்னு. ஸோ வந்தவாளை அனுப்பணும் இல்லையா? வந்தவாளை அனுப்புறதுக்கு தான் ஐப்பசி அமாவாசையிலேருந்து கார்த்திகை அமாவாசை வரைக்கும் ஆகாஷ தீபம் அப்படின்னு ஒன்று பண்ணுவோம். அம்மா நிறைய சொல்லியிருக்கா. ஆகாஷ தீபம் ஐயங்கார் கிச்சனில் பார்த்தா தெரியும். ஆகாஷ தீபம் அப்படின்னு இந்த 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 தடவை வந்து நவம்பர் 1லேருந்து நவம்பர் ஃபுல்லாகவே இருக்குது. டிசம்பர் 1ஆம் தேதி வரைக்கும் ஐப்பசி அமாவாசையிலேருந்து கார்த்திகை அமாவாசை வரைக்கும் 1 ஃபுல் மந்த் ஆகாஷ தீபம். இந்த ஆகாஷ தீபம் அப்படிங்கிறது என்னது? ஆகாஷம்னா தெரியும் இல்லையா? ஆகாயம்னா என்னது? ஸ்பேஸ். தீபம் அப்படின்னா வெளிச்சம், வெளிச்சம். இப்போ வந்துட்டா இல்லையா முன்னோர்கள், திரும்பி போகணும் இல்லையா? கண்டிப்பா. திரும்பி போகிறதுக்கு என்ன வேணும்? வெளிச்சம் வேணும். அதான் இப்போ ஆகாச தீபம்னு ஒன்று வேணும் இல்லையா? அங்கே வந்து தீபம் வைக்கிறதுனால என்ன வரும்? வெளிச்சம். வெளிச்சம் வரனால அவளுக்கு என்ன தெரியும்? ரூட் தெரியும், வழி தெரியும். அவ்வளோதான். அந்த வழி தெரிஞ்சிடும். அந்த வழி தெரியறதுக்கு அந்த ஆகாஷ தீபம் பண்ணுவோம். ஆகாஷ தீபம் வந்து 1 மந்த்தா நீ வந்து பண்ண முடியல அப்படின்னாலும் அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு ஸ்பார்க்கிள் அந்த மாதிரி இந்த லைட்ஸ் வச்சு பண்ணுறதுனால வந்தவாளை வழி அனுப்ப முடியும். வந்தவாளை வந்து அவளுடைய ஆசீர்வாதம் வாங்கி அவளை வந்து பத்திரமா வழி அனுப்பும். இது வந்து இந்தியாவில் மட்டும் கிடையாது. இது மாதிரி ஒரு 15-16 கண்ட்ரீஸில் இது ஃபாலோ பண்ணுறது. அதனால் திடீர்னு வந்து இப்போ வந்து மாசு கெட்டு போயிடும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சும்மா இதனால ஒன்று மாசில் நல்லா தைரியமாக வந்து நம்ம சேஃபாக பண்ணுறது இந்த தப்பு இல்லை. சேஃபாக பட்டாசு வெடிக்கணும், அது ரொம்ப முக்கியம். அந்த குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும். இதுதான் வந்து நம்மளுடைய கலாச்சாரம், இதுதான் நம்மளுடைய சாஸ்திரம், இதுதான் நம்ம பழக்கம். முன்னோர்கள் வர வைக்கிறோம். மகாலய பட்சத்தில் வந்த வாழ்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குகிறோம், பெரிய வாழ்கிட்ட வாங்குகிறோம். இது வந்து தெரிஞ்சவா தெரியாதவா சொந்தக்காரா இல்லாதவா எல்லாரும் உண்டு. இதில் வந்து நம்ம இது பாகுபாடே கிடையாது. எல்லாத்தையும் ஆசீர்வாதம் வாங்குகிறோம், வந்தவாளை வந்து பத்திரமா திருப்பி அனுப்புகிறோம். அதுதான் பட்டாசு. பட் இவ்வளோ ஒரு ரொம்ப நல்ல ரீசன் இருக்கிற இடத்துல வந்து இப்போ வந்து இதை வந்து யாருமே ப்ரமோட் பண்ணுறது இல்லை. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்தது தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ அது வந்து நம்மளுடைய விஷயங்கள் எல்லாமே வந்து என்னென்னா இன்டைரக்டாக தான் சொல்லியிருப்பாங்க. நம்ம முன்னோர்கள் வந்து புராணங்களாகட்டும், கதைகளாகட்டும், சாஸ்திரங்களாகட்டும், ஸ்லோகமாகட்டும் எல்லாமே வந்து மறை பொருளாக தான் இருக்கும். இந்த அமாவாசையை வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவோம்? மறை மதி அப்படின்னு தான் சொல்லுவோம். டைரெக்டாக வந்து நிலவு இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டோம். மறை மதி அப்படின்னு தான் சொல்லுவோம். வந்து மறைஞ்சு தான் இருக்கும். நம்மளுடைய கதைகள் எல்லாமே வந்து அர்த்தம் வந்து உள்ள மறைஞ்சிருக்கும். அது வந்து கண்டிப்பாக வந்து ஒன்ஸ் தெரியும் போது அதோடைய இந்த டீப் ரூட்டட் இது இருக்கு இல்லையா, பயங்கரமாக பதிஞ்சிடும். இப்போ வந்து அம்மா வந்து மாஸ்டர் ஷெஃப்க்கு போனேன். அங்கே வந்து பண்ண டிஷ்ஷு வந்து அக்கார டிசல்.
அந்த அக்கார வடிசல் அப்படிங்கிறது வந்து ஆண்டாள் இருந்த காலத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் 2000 வருஷம். இந்த அக்கார வடிசலுக்கு முன்னால் பீஸா பர்கர்லாம் நிற்கவே நிற்காது. எவ்வளோ மார்க்கெட்டிங் பண்ணாலும் ஆண்டாளோட அக்கார வடிசலுக்கு அதோட வலிமையே ஜாஸ்தி. அதனால் இது வந்து நம்ம மார்க்கெட்டிங்கே பண்ணாமல் நம்மளுடைய விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் வெளியே வரும். வெளியே வரும்போது அது வந்து அசைக்க முடியாமல் நின்றும். அண்ட் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் வந்து தனத்ரயோதசி அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையாப்பா, அது என்னப்பா பேசிக்காக அது என்ன பண்ணணும் அன்னைக்கு? ஒன்றும் இல்லை, இது வந்து தீபாவளி அப்படிங்கிறது வந்து நம்ம ஹெவி பர்ச்சேசஸ் இருக்கும். ஹெவினாலும் நம்ம யூஸ்வலாக இல்லாத விட கொஞ்சம் ஜாஸ்தியாக பண்ணுவோம். பர்ச்சேசஸ்ன்னு இருக்கும். அந்த பர்ச்சேசஸில் வந்து கோல்டு, ஜுவல்ஸு, நல்ல ட்ரெஸ்ஸஸ்ஸு, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ இதை வந்து வாங்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி பர்ச்சேசஸ் வாங்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல நாள், நல்ல நேரம் அப்படி இருந்தால் நமக்கு மனசுக்கு சந்தோஷமாகும் இல்லையா? அதுக்காக சொல்கிறது வந்து தன திரையோதசி. சதுர்தசிக்கு முன்னால் வர நாள் வந்து அந்த திரையோதசி, தீபாவளி திரையோதசி வந்து தன திரையோதசி அப்படின்னு சொல்லுவாங்க. தீபாவளி ஒட்டி வர, அதுக்கு முன்னால் சில நாள் 1 day பிஃபோராக வந்துடும். இப்போ இந்த தடவை வந்து 29ஆம் தேதி வந்துடுது தன திரையோதசி. அது வந்து தன்தேரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 29ஆம் தேதி பர்ச்சேசஸ் வாங்குறதுக்கு ரொம்ப உகந்த நாள், ரொம்ப நல்ல நாள். ஆனால் இப்போ வந்து நம்ம ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கி தைக்கலாம் கொடுக்கறதுக்கு டைம் ஆகும். 1 week 10 days ஆகும். ஸோ அந்த டைம் 29 வாங்கிட்டு நீ அதுக்கெலாம் தீபாவளிக்குலாம் ரெடி பண்ண முடியாது. ஸோ நார்மல் பர்ச்சேசஸ் எல்லாம் வாங்கிட்டு 29th வந்து ஏதாவது வேல்யூபிள் லைக் கோல்டு இல்லை சில்வர் ஏதாவது வாங்கி வச்சுக்கலாம். 29ஆம் தேதி இந்த தடவை 29ஆம் தேதி வந்து தனத்திரயோதசி, அதை வந்து தன்தேரஸ் சொல்லுவோம். அந்த நாளில் வாங்கிக்கிறது ரொம்ப 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 நல்லது. ஆக்சுவலி தனத்திரயோதசிலேருந்து நார்த் இந்தியாவிலாம் பார்த்துன்னு வச்சுக்கோங்க. தனத்திரயோதசி வருது இல்லையா, அதுலேருந்து தீபாவளி அமாவாசை வரைக்கும் 5 நாள் பண்ணுவாங்க குபேர பூஜை. நம்ம சைடில் வந்து தீபாவளி அமாவாசை வருது இல்லையா, இந்த தடவை வந்து 31 ஈவினிங் 4 o'clock இருந்து 1ஆம் தேதி ஈவினிங் 6 மணி வரைக்கும் இருக்கு அமாவாசை திதி. ஓகே, 2 நாள் பண்ணலாம். யூஸ்வலா எல்லாரும் வந்து 5 நாள் பண்ணுவாங்க. நம்ம இந்த 2 நாள் பண்ணலாம். அதாவது தீபாவளி அன்னைக்கு சாயந்தரமும் அடுத்த நாள் சாயந்தரமும் 31st ஈவினிங், ஃபர்ஸ்ட் ஈவினிங் 2 நாள் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஈவினிங் பண்ணும்போது 6 மணிக்கு முன்னால் முடிச்சிடணும். அமாவாசை 6:15 முடிஞ்சிருது. ஸோ 6 மணிக்கு முடிகிற மாதிரி பார்த்துக்கலாம். 6 மணிக்கு முடிச்சிடலாம். தீபாவளி அன்னைக்கு அமாவாசை வந்து 4 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம 6 மணி 7 மணிக்கு இதை பண்ணிக்கலாம். 4 மணிக்கு அப்புறம் எப்போ பண்ணிக்கலாம். ஸோ 2 நாள் பண்ணலாம். நல்ல விசேஷம் பண்ணலாம். இது தனத்திரயோதசி நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அன்றைக்கி வந்து வாங்குகிறோம், ஏதாவது கோல்டு ஏதாவது சில்வர் வாங்குகிறோம் அப்படின்னா அன்றைக்கும் இந்த குபேர பூஜை பண்ணலாம். நார்த் இந்தியாலாம் 5 நாள் பண்ணுவாங்க. 5 நாள். ஸோ இப்போ வந்து குபேர பூஜை எப்போ பண்ணலான்னு பார்த்துட்டோம். குபேர பூஜை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நீ சொல்லலாம். எஸ். ஸோ குபேர பூஜைங்கிறது என்னென்னா, அந்த குபேர கட்டம்னு சொல்லுவாங்க இல்லையாப்பா. ஸோ அந்த குபேர கட்டம் போட்டு அதில் வந்து ஏதாவது ஒரு ஸ்லோகத்தை மனசில் நினச்சிட்டு, இப்போ மகாலட்சுமியோ இல்லை தனம் சம்பந்தமாக ஏதாவது ஒரு ஸ்லோகத்தை நினச்சிட்டு ஒரே ஒரு கட்டத்தையும் வந்து வச்சுட்டு அதை வந்து எவ்ரி வீக் ஆர் 2 weeks ஒன்ஸ் எப்படி நம்ம அதை வந்து சேஞ்ச் பண்ணுறோமோ சேஞ்ச் பண்ணி அந்த காயின்ஸை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு இதையும் எடுத்து வச்சுட்டு அதை வந்து எண்ணெய் பெற்ற தாயார் திருநீன்ற ஊர் எண்ணெய் பெற்ற தாயாருக்கு வந்து சேர்த்துருவோம். அந்த காயின்ஸும் வந்து ஒரே காயின்ஸாக வச்சுப்போம். 5 ரூபானா எல்லாம் 5 ரூபா, 10 ரூபா காயினா எல்லாம் 10 ரூபா காயின், 1 ரூபா காயினா எல்லாம். ஸோ அதை வந்து அந்த பூஜை வந்து பண்ணலாம். அண்ட் ஐஸ்வர்ய கோலம் போட்டுட்டு தாயார் படத்தை வச்சு நம்ம 108 தாயாரோட நாமத்தை சொல்லி அஷ்டோத்தரம் சொல்லி இல்லை நம்மளுக்கு என்ன தெரிஞ்ச தாயார் ஸ்லோகம் பாட்டு எல்லாம் பாடி பூஜை பண்ணி தாயார் ஹாத்துக்கு கூப்பிடலாம். ஓகே, அது வந்து லட்சுமிக்கு பேர பூஜை. ஆமாம். நீ வந்து இப்போ இது வச்சிருக்கல தாமரை அண்ட் காயின்ஸ். ஸோ அதை வந்து நீ எப்படி பண்ணி காமி. ஸோ இது ஆக்சுவலி எதுக்குன்னா, சில கண்ட்ரீஸில் இப்போ யூஎஸ்லேயே வந்து நான் இருக்கிற ஸ்டேட்டில் எல்லாமே கிடைக்கும். சில ஸ்டேட்டில் வந்து பூ வந்து அவ்வளோ கிடைக்கிறது ஈஸி கிடையாது. கிடைச்சாலும் சீப் கிடையாது, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ அந்த டைமில் இல்லைன்னா இந்த மாதிரி வாசனை இல்லாத பூ, இந்த மாதிரி ரோஜா பூ வேணால் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம்.
தாமரையோ இல்லை இந்த காயின்ஸோ எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இது யூஸ் பண்றதுங்கிறது என்ன சொல்றது, அர்ச்சனைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வேற ஏதாவது நம்ம வந்து ஸ்லோகம் சொல்றோம், ஏதாவது பண்றோம்னா அப்போ வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தாமரை வந்து நம்ம டபுள் சைடட். டபுள் சைடட், ரெண்டு பக்கமும் தாமரை இருக்கு. ஆமா, அப்படியே தாமரை ஷேப்ல. ஆமா, இதுவும் பண்ணலாம். அண்ட் இந்த இது வந்து மகாலட்சுமி காயின்ஸ். மகாலட்சுமி காயின்ஸ் அப்படியே இதில் ஸ்க்ரீனில் கம்மி. ஒரு பக்கம் மகாலட்சுமி, இன்னொரு பக்கம் மகாலட்சுமி, இன்னொரு பக்கம் வந்து தாமரை. இது பாருங்க, ஒரு பக்கம் மகாலட்சுமி, இன்னொரு பக்கம் தாமரை. ஸோ இந்த காயின்ஸ் வச்சும் பூஜை பண்ணலாம். யா. ஸோ யூஎஸில் இருக்கவா தாமரை, மகாலட்சுமி காயின்ஸ், பெருமாள் பாதம், பெருமாள் விளக்கு, தாயார் பாதம், இதெல்லாம் நம்ம ஐயங்கார் கிச்சனில் பண்ணின்னு இருக்கோம். அது வந்து யூஎஸில் இருக்கவா வேணும்னா சௌந்தர்யா கான்டாக்ட் பண்ணலாம். எஸ், என்னோட கான்டாக்ட் நம்பர் வந்து அப்பா டிஸ்கிரிப்ஷனில் வந்து பாக்ஸில் வந்து கொடுப்பாரு. யூ கேன் கான்டாக்ட் மீ அட் எனி டைம். யூ கேன் மெசேஜ் மீ ஆன் வாட்ஸ்அப் ஆர் நார்மல் மெசேஜ், உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ, ஆர் யூ கேன் கால் மீ எனி டைம். ஐம் ஆல்வேஸ் அவைலபிள். ஸோ அதான் இந்த பூஜை வந்து இந்த காயின் வச்சோ இல்லை அந்த தாமரை பூ வச்சோ பண்ணலாம். ஸோ இந்த தடவை நமக்கு பண்டிகை இல்லை அப்படிங்கிற காரணத்தினால ரொம்ப பெருசாக பக்ஷணம் ஸ்வீட்லாம் பண்ணாமல் சும்மா ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சுட்டு ஆற்றுல விளக்கேற்றி நானும் மண்ணியும் இந்த காயின்ஸ் வச்சு பூஜை பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே, ப்ரீவியஸ் வீடியோ வந்து நம்ம தீபாவளி கான்டெஸ்ட் வீடியோ போட்டிருக்கோம். ஆமாம். ஸோ அது பார்க்காதவோ அதையும் பாருங்க. தீபாவளி போட்டி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் எங்கள் கிச்சனில். எஸ், அதையும் பாருங்க. யா, we are very excited. என்னென்ன நியூ ரெசிபீஸ் வருது, புது நிறைய வீடியோ போடுறதுக்கு வந்து நிறைய ரெசிபீஸ் வருதுன்னு we are expecting. ஸோ அதனால வந்து ப்ளீஸ் டூ பார்ட்டிசிபேட். ஓகே, தேங்க்யூ சௌந்தர்யா. தேங்க்யூ பா. ஒரு ஆசம். அந்த குபேர பூஜை வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடு ஒரு இதில் வெர்ஷனில் கொடுத்தேன். யா, பிகாஸ் நான் எப்படி பண்ணுறேனோ, நானும் பிகினர் தான். இந்த மாதிரி நிறைய பிகினர்ஸ் இருப்பான். ஸோ அவளுக்கு வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகாமல் இப்படி சிம்பிளாக சொன்னால் அவளுக்கு கொஞ்சம் ரிலீவ்டாக இருக்கும். ஓகே, இது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, ஓகே இவ்வளோதான் அப்படின்னு வந்து அந்த ரீசனுக்காக நானும் அந்த தீபாவளி ப்ரொசீஜர்லாம் வந்து சிம்பிளிஃபைடாக சொன்னேன். இல்லை தூக்கம் வந்துட்டேன். ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருந்தது. லைக் லேமன் லாங்குவேஜ்ல இருந்து எனிவன் கேன் அண்டர்ஸ்டாண்ட் பார்க்குறவங்க. ஓகே, யா. Thank you. Thank you, Pa. Thank you all. Thank you. Happy Diwali. Happy Diwali.